ஓம் சாந்தி. பாபா நினைவிருக்கின்றதா? முரளி தேதி 29/5/2025. मीठे बच्चे, तुम फिर से अपने ठिकाने पर पहुंच गए हो। तुमने बाबा द्वारा रचना और रचयिता को जान लिया, तो खुशी में रोमांच खड़े हो जाना चाहिए. பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் மீண்டும் தன்னுடைய இருப்பிடத்தை அடைந்து விட்டீர்கள். உங்களுக்கு பாபா மூலமாக படைப்பாளர் மற்றும் படைப்பினுடைய ஞானம் கிடைத்துவிட்டது. ஆகையால் குஷியினால் மெய்சிலிர்த்து போக வேண்டும். மீண்டும் நாம ஒரு நிலையான நம்முடைய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். பாபா மூலமாகவே படைப்பையும் தெரிஞ்சுக்கிட்டோம், படைப்பாளரையும் தெரிஞ்சுக்கிட்டோன்னு குஷியில மெய்சிலிர்த்து போகணும். प्रश्न, इस समय बाबा तुम बच्चों को श्रृंगार क्यों कर रहे हैं? கேள்வி, இந்த நேரம் பாபா குழந்தைகளை ஏன் அலங்கரித்து கொண்டிருக்கின்றார்? उत्तर, क्योंकि अभी हमें सज धज कर विष्णुपुरी ससुर घर में जाना है. हम इस ज्ञान से सज कर विश्व के महाराजा महारानी बनते हैं. अभी संगम युग पर हैं. बाबा टीचर बनकर पढ़ा रहे हैं, பியர் घर से ससुर घर ले जाने के लिए. ஏன்னா பாபா ஏன் அலங்கரிக்கிறாரு? இப்போ நாம் நல்லா அலங்கரிக்கப்பட்டு விஷ்ணுபுரிக்கு, அதாவது மாமியார் வீட்டுக்கு போனோம். நாம் இந்த ஞானத்தின் மூலமாக அலங்கரிக்கப்பட்டு விஸ்வத்தினுடைய மகாராஜா மகாராணியாக ஆகிறோம். இப்போ நாம் சங்கம் யுகத்தில் இருக்கிறோம். பாபா டீச்சராகி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதனால் தந்தையினுடைய வீட்டிலேருந்து மாமியார் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகணும் பாபா. அதற்காக என்ன பண்ணுறார்? அப்பா குழந்தைகளை அலங்கரிச்சிட்டு இருக்கிறார். அப்பா கிட்ட இருக்க மாதிரியே மாமியார் வீட்டுக்கு போயிட முடியாது இல்லையா? அதனால பாபா ஞானத்தின் மூலமாக அலங்கரித்து விஸ்வத்தின் மகாராஜா மகாராணியாக ஆக்கிட்டு இருக்கிறாரு. கீத் ஆகிர் ஓதின் ஆயாஜ். பாடல், அந்த கடைசி நாளும் இன்று வந்தது. ஓம் சாந்தி. மீட்டே மீட்டே ஸ்வீட் சில்ட்ரன், मीठे मीठे सिकलते बच्चों ने गीत सुना. तुम बच्चे ही जानते हो कि आधा कल्प जिस मासू को याद किया, आखिरिन वो मिले हैं. பாபா சொல்றார், ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஸ்வீட் சில்ட்ரன், இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட ஆன்மீக குழந்தைகள், பாடல் கேட்டீங்க. அந்த கடைசி நாளும் இன்று வந்தது. நமக்கு தெரியும், அரை கல்பமாக எந்த நாயகனை நம்ம நினச்சிட்டு இருந்தோமோ ஒரு வழியாக கடைசியாக அவர் கிடச்சிட்டாரு. இந்த உலகத்தில் இருக்கவங்களுக்கு ஆனால் யாருக்கும் தெரியலை. அரை கல்பமாக நம்ம யாரை பக்தி பண்ணிகிட்டு இருந்தோம், யாரை நாயகன்னு நினைவு பண்ணிகிட்டு இருந்தோம், அவர் வந்து விட்டார்னு யாருக்குமே தெரியலை. பாபா कहते हैं, रावण ने तुमको बिल्कुल ही तुच्छ बुद्धि बना दिया. काश भारतवासियों को तुम देवी देवता थे ये भी भूल गई तो तुच्छ बुद्धि हुई. பாபா சொல்கிறார், 5 விகாரங்களால் ராவணனால் முற்றிலும் நம்ம கீழான புத்தி உடையவங்களாக ஆகிட்டோம். அதுலேயும் குறிப்பாக பாரதத்தில் தேவி தேவதாவாக இருந்த ஆத்மாக்கள் எல்லாருமே மறந்து போயிட்டீங்க. அதனால் புத்தி துச்ச புத்தியாக ஆயிடுச்சு. तुम्हारा लौकिक बाबा भी उस बेहद के बाप को याद करते हैं, तो बापों का बाप पतियों का पति वो हो गया. நம்முடைய லௌகிக் அப்பா சரீரத்துக்கு அப்பாவாக இருந்தாலும் கூட அவர் கூட யாரை நினைக்கிறாரு? அப்பாவை தான், எல்லைக்கு அப்பாற்பட்ட பாபாவை தான் நினைக்கிறாரு. அதனால் பாபா சொல்கிறார், நான் தந்தைக்கெல்லாம் தந்தையாக இருக்கிறேன், தலைவனுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறேன். நான் உங்களுக்கு தந்தையாகவும் இருக்கிறேன், நீங்கள் என்னுடைய குழந்தையாக இருக்கிறீங்க. பாபா பாபா कहते रखते हैं. நம்ம குழந்தையாயிட்டு என்ன சொல்கிறோம்? பாபா பாபா பாபான்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம். பாபா குழந்தைங்களை அலங்கரிச்சிட்ருக்கிறாரு. इस समय सारी दुनिया तत्वों सहित तमो प्रधान है, इसमें रहने वाले भी तमो प्रधान हैं. பாபா சொல்கிற இந்த முழு உலகம் தத்துவங்கள் உள்பட எல்லாமே தமோ பிரதானமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவங்களும் தமோ பிரதான் ஆகிட்டாங்க. एक बाप ही है जो तुम बच्चों को पढ़ाकर विश्व का मालिक बना देते हैं, खुद नहीं बनते हैं, इसलिए उनको कहा जाता है निष्काम सेवादारी. ஒரு பாபா தான் கற்றுக் கொடுத்து விஸ்வத்தினுடைய எஜமானனாக ஆக்குகின்றார். அவர் ஆகிறது கிடையாது, விஸ்வத்தினுடைய எஜமானனாக நம்மை தான் ஆக்குவதற்காக வந்திருக்கிறாரு. அதனால் அவரை எதிர்பார்ப்பில்லாத சுயநலமற்ற சேவாதாரி என்று சொல்லப்படுகிறது. मनुष्य कहते हम फल की आश नहीं रखते, निष्काम सेवा करते हैं.
परंतु ऐसा होता नहीं। जैसा संस्कार ले जाते हैं उस अनुसार जन्म मिलता है। மனிதர்கள் சொல்றாங்க, நாங்க எந்த பலனும் எங்களுக்கு ஆசை இல்லை, நாங்க எதிர்பார்ப்பில்லாத சேவா பண்றோம் மனிதர்கள் சொன்னாலும் கூட அவங்களுக்கு கர்மத்திற்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கதான் செய்யும். ஆனா பாபா அப்படி கிடையாது. बाबा कहते मैं अपने को ऐसा गाली कैसे दूंगा कि मैं सर्वव्यापी हूँ, कुत्ता बिल्ली सब में हूँ, मुझे तो ज्ञान सागर कहते हूँ, मैं अपने को फिर कैसे कहूँगा कितना झूठ है। பாபா சொல்றார், நான் என்னை நானே எப்படி நிந்தனை செய்ய முடியும்? நான் சர்வ வியாபியா இருக்கேன், நாய்க்குள்ள பூனைக்குள்ள எல்லாத்துக்குள்ளேயும் நான் இருக்கேன்னு எப்படி என்னை நானே சொல்லிக்க முடியும்? நான் ஞான கடல், என்னைத்தான் ஞான கடல் என்று சொல்லப்படுகிறது। ज्ञान से सदगति मिल गई, जितना पुरुषार्थ उतना ऊंच पद पाएंगे। जितना पुरुषार्थ कल्प पहले किया था वो करते रखते हैं, साक्षी हो देखना है। பாபா சொல்றார், ஞானத்தின் மூலமாக சத்கதி கிடைக்கின்றது। எவ்வளோ முயற்சியோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவியை அடைய முடியும்। எவ்வளோ முயற்சியை நம்ம கல்பத்துக்கு முதல்ல செய்தோம் அந்த முயற்சி இப்போ நாம செய்துட்டு தான் இருப்போம்। அதனால அனைவரையுமே சாட்சி ஆயிட்டு பாருங்க। टीचर को भी देखना है, इसने हमको पढ़ाया है, हमको इनसे भी होशियार होना, मार्जिन बहुत है। பாபா சொல்ல, டீச்சர் கூட பாருங்க, யார் மூலமா நமக்கு ஞானம் கிடைக்குதோ அவங்கள விட நம்ம உயர்ந்த நிலை அடையணும் என்ற அளவிற்கு நாம முயற்சி செய்யணும்। அடிப்படையான விஷயமே தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதான் ஆக வேண்டும்। கிரகஸ்து में भी रहना है, बाप को याद करना है, तो पावन बन जाएंगे। குடும்பத்திலையும் இருக்கணும், பொறுப்புகள் கடமைகளை பார்த்துக்கணும், பாபாவை நினைவு செய்யணும், தூய்மையாக ஆகிவிடுவோம்। ஷா தாரணா के लिए मुख्य सार, நல்லது தாரணைக்காக முக்கியமான விஷயம்। सवेरे सवेरे अमृत वेले उठ ख्याल करना है, बाबा हमारा बाबा भी है, टीचर भी है, अभी बाबा आया है, हमारा ज्ञान रत्नों से श्रृंगार करने। அதிகாலை அமிர்த வேளையிலிருந்து சிந்தனை செய்ய வேண்டும்। பாபா நம்முடைய தந்தையாகவும் இருக்கின்றார், டீச்சராகவும் இருக்கின்றார்। இப்பொழுது பாபா வந்துவிட்டார் நம்மை ஞான ரத்தினங்களால் அலங்கரிப்பதற்காக। वो बापों का बाप पतियों का पति, ऐसा ख्याल करने अपार खुशी का अनुभव करना है। அவர் தந்தைகளுக்கெல்லாம் தந்தை, தலைவனுக்கெல்லாம் தலைவன் என்று சிந்தித்து பார்க்கும் பொழுது அளவிட முடியாத குஷியை நாம அனுபவம் செய்ய முடியும்। सेकेंड पॉइंट, हर एक की पुरुषार्थ को साक्षी होकर देखना। ऊंच पद की मार्जिन है, इसलिए तमो प्रधान से सदो प्रधान बनना है। ஒவ்வொருத்தருடைய முயற்சியும் சாட்சியாகி பார்க்க வேண்டும்। உயர்ந்த பதவி அடைவதற்கு எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்கிறது। ஆகையால் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதான் ஆக வேண்டும்। वरदान, साइलेंस की शक्ति द्वारा सूक्ष्म वदन व तीनों लोगों का अनुभव करने वाले श्रेष्ठ भाग्यवान भव। वरदान, वॉइसलेस की शक्ति द्वारा सूक्ष्म वदन व तीनों लोगों का अनुभव करने वाले श्रेष्ठ भाग्यवान भव। வரதானம், நிர்விகாரியினுடைய சக்தியின் மூலமாக, விகாரமற்ற நிலையே ஒரு சக்தி தான், நிர்விகாரி சக்தியின் மூலமாக சூக்ஷ்ம வதனம் 3 லோகங்களையும் அனுபவம் செய்யக்கூடிய श्रेष्ठ भाग्यवान ஆகுங்கள்। जिन बच्चों के पास वॉइसलेस की शक्ति है, बुद्धि योग बिल्कुल रिफाइन है, ऐसे भाग्यवान बच्चे सहज ही तीनों लोगों को सैर कर सकते हैं। எந்த குழந்தைகள் கிட்ட நிர்விகாரத்தினுடைய சக்தி இருக்கு, விகாரமற்றவராக இருக்குது, விகாரத்தை வென்றவர் ஆகும் பொழுது அதற்கான சக்தி, தூய்மையினுடைய சக்தி இருக்கும்। யாருடைய புத்தி முற்றிலும் ரீஃபைனாக இருக்குது, சுத்தமானதாக இருக்கிறது, அப்பேற்பட்ட பாக்கியவான் குழந்தைகள் சகஜமாக 3 லோகத்தையும் சுற்றி வர முடியும்। சூக்ஷ்ம வதன வரைக்கும் நம்முடைய எண்ணங்களை கொண்டு சேர்ப்பதற்காக அனைத்து சம்பந்தங்களினுடைய சாரத்தினுடைய ஆழமான நினைவு அவசியம் தேவை। அனைத்து சம்பந்தங்களினுடைய ஆழமான நினைவு இருந்தால் தான் நம்முடைய எண்ணங்கள் சூக்ஷ்ம வதன் வரைக்கும் போய் சேரும்। இது அனைத்தை விட சக்திசாலியான ஒரு கம்பி, இதுக்கிடையில மாயா இன்டர்ஃபியர் ஆகவே முடியாது।
அதனால் சூக்ஷ்மோதனத்தினுடைய ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை செய்வதற்காக தன்னை நிர்விகாரி என்ற நிலையின் மூலமாக, சக்தியின் மூலமாக சம்பன்னமாக ஆக்குங்கள். நம்ம நிர்விகாரி நிலையில் இருந்தால் தான், புத்தி ரீஃபைனாக இருந்தால் தான் நம்முடைய எண்ணங்கள் சூக்ஷ்மோதனம் வரைக்கும் போய் சேரும். ஸ்லோகன்: किसी व्यक्ति, वस्तु व वैभव के प्रति आकर्षित होना ही कंपेनियन बाप को संकल्प से तलाक देना है. ஸ்லோகன்: எந்த ஒரு மனிதர்களோ பொருட்களோ அல்லது சாதனங்கள் மீதோ கவர்ச்சிக்கப்படுகின்றோம் என்றால், கவர்ந்தெழுக்கப்படுகின்றோம் என்றால், நம்முடைய துணைவனாகிய பாபாவை எண்ணங்களால் டைவர்ஸ் கொடுத்து விடுவது போலாகும். இப்போ பாபான்னு சொன்னால் எந்த விதமான மனிதர்களாகட்டும், பொருட்களாகட்டும், சாதனங்களாகட்டும், அதனால் நம்ம ஒரு அட்ராக்ஷனில் போயிட்டோன்னா நம்முடைய எண்ணங்களால் பாபாவுக்கு என்ன பண்ணிட்டோம், டிவோர்ஸ் கொடுத்துட்டோன்னு அர்த்தம். இன்றைய நாளில் பாபாவுனுடைய அவ்யக்த தூண்டுதல், ஆன்மீக ராயல்ட்டி மற்றும் பியூரிட்டியினுடைய பர்சனாலிட்டியை கடைபிடிப்பதற்காக पवित्रता संगम युगी ब्राह्मण जीवन के महान जीवन का महानता है. पवित्रता ब्राह्मण जीवन का श्रेष्ठ श्रृंगार है. தூய்மைதான் இந்த சங்கமிக பிராமண வாழ்க்கையினுடைய மகான் வாழ்க்கையினுடைய மகான் தன்மை. இப்போ பவித்திரதா பிராமண வாழ்க்கையினுடைய ஒரு சிரேஷ்டமான அலங்காரம். இப்படி ஸ்தூலமான சரீரத்தில் விசேஷமாக சுவாசங்கிறது கண்டிப்பாக தேவை. சுவாசம் இல்லைன்னா வாழ்க்கையில், சுவாசம் நின்று போச்சுன்னா வாழ்க்கை முடிஞ்சு. அதே போல் பிராமண வாழ்க்கையினுடைய சுவாசமே பவித்திரதா தான், தூய்மை தான். 21 ஜென்மத்திற்கு பிராப்திக்கான ஆதாரம், அதாவது அஸ்திவாரமும் தூய்மை தான். ஓம் சாந்தி.